சார்பாக ஒரு முக்கியமான வேண்டுகோள். என்ன வேண்டுகோள்? எதுவும் பிரச்சனையானே? பிரச்சனையா உள்ள வந்து ஊருக்காரர் சொன்னாலே பிரச்சனை எந்த பிரச்சனை இல்லைண்ணே. கூட்டம் எங்கடா நாளை நடிச்ச மேடைக்கே வந்தா தூக்கத்துல வேற மேடைக்கு வந்தாங்க. இந்த மேடை நடிச்ச அப்ப வாங்கடா போவோம். நீ குடும்பது போதும்பா. அம்மன் கோயில் திறக்காலே அந்த வயல்
சித்திரையில் வனம் கொடுத்தா சங்கீதம் பாட சொல்லி சாணீரம் கொடுப்பாள் மனபாரம் இருக்காளே மழை தொடர்ந்து வந்தால் மழை பெரிய வேணும் காத்திருக்க மகக்காதல் வந்திருக்கும் பயம் ஏற்காதே நம்ம ஒரு நடுவோடு என்ன பாருன்னு எவனுக்கு முடியக்கூடாது. இதைத்தான 18 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். பூஜை பண்ண போறோம். நான் வந்திருக்கேன்னா எல்லாத்துக்கும் தெரியும். என்னைய பார்த்தாலே பொன்னமராதி பச்சாண்டில வெத்தலாவுக்கு கடை போட்டிருக்க மாதிரியே தெரியும். ஆனா அது கிடையாது. விஷயத்த சொல்றேன். நான் எங்க அப்பத்தாமலுக்கு ஆர்வத்தா வச்சிருக்கேன் விஷயம் ப்ரோ. சொல்லு. உங்களை மாதிரி ஒரு விவசாய மகனோ ஒரு ஒர்க்ஷாப்புக்கார மகனோ 1000 ரூபாய் வைத்திருக்கிற நபரோ லட்சாதிபதியோ அதெல்லாம் கிடையாது. நான் உங்களெல்லாம் மிஞ்சி உலகத்திலேயே எங்க குடும்பம் மாதிரி எவனுமே கோடீஸ்வரன் கிடையாது. அப்படியாப்பட்ட கோடீஸ்வரன் மயந்தேன் நான். என்ன மயிலுக்கு நாளத்துக்கு வர வீட்டில் இருக்க வேண்டியதா கோடீஸ்வரனா? எதுக்கு நாளத்துக்கு வர? நல்ல கேள்வி ப்ரோ. நீ எந்திரிச்சு போறே சொல்லு. அடைவா கதைக்கு நான் கோடீஸ்வரன் அப்படி சொல்ற. எங்க அப்பா நடந்தாருன்னா என்ன பூமி வெடிச்சிருமா? நாடு நடுங்கும், காடு சுருங்கும். சொல்லு. என்ன எவ்வளவு பெரிய குடும்பம் அசால்ட்டா சொல்லு செய்தி படி கேட்கிற மாதிரி கேட்கிறான். ரொம்ப சாக போறான் அந்த பெட்டிக்காரன். எங்க அப்பா பெயர் சொன்னாதான் தெரியும். சொல்ற நம்பிராஜன். கட்டுப்பட்டு அவ்வளவுதானா? எங்க அப்பா ஒரு நாட்டோட அதிபர் தலைவர். நம்பிராஜன் தானே? மேற்கொண்டு சொல்லு. என்ன ரத்தினி மதிக்க மாட்டேன். எங்க ஆத்தா சொல்றான் போத்தா. அதோட எங்க ஆத்தா நாட்டுக்கு செத்துப்போ. எங்க அம்மா மத்த பொம்பளை மாதிரி கிடையாது. வேற எப்படி? என்னைய 10 மாதம் சுமந்து பெத்துச்சு எங்க அம்மா. எல்லாரும் 10 மாசம் தாண்டா பெப்பாங்க. முண்டை தெரிஞ்சு பேசினாண்டா. இவருக்கு முதல்ல ஒரு தகவல் வைக்கணும்டா. நகைச்சியை கூட தரிசு மட்டும் ஆகிறேன். எங்க அம்மா சொல்றாங்க அம்மானே சொல்லிட்டு இருக்கான். சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறான். எனக்கு பைத்தியம் முடிக்குது. எங்க ஆத்தாவுக்கு எல்லா பொம்பளையும் செய்யாத ஒண்ணு எங்க பாட்டியும் தாத்தாவும் செஞ்சாங்க. என்னடா திருப்பி ஆத்தாவும் போத்தாலும் இதையே சொல்லிக்கிட்டே இருக்க. வளகாப்பு போட்டாங்க எங்க அம்மாவுக்கு. அதை நீ பாத்தியா? அப்ப நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிச்சேன். அப்படி சொல்றேன். முண்டை குறிஞ்சி நாடு என்பது 80ஓ 70ஓ என்ன ஆப்பிரிக்கா தீவுல இருக்கா? நாட்டுல 7 பேரோ பிறந்தவன். அது டெவலப். ஆனா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. மடப்புறம் காலி துணை இருக்கிற இந்த கூட்டத்தை இறக்கி விடாம நான் போக மாட்டேன். அதுக்கு தான் இந்த உரையாட என்னை வந்து மைண்ட் வாய்ஸ் நீ கேஸ் பண்ணியிருக்கேன். யூடியூப் பாப்பியா ப்ரோ? நான் விட மாட்டேன். எங்க அப்பாட்ட போய் அதிகாலையில குளிச்சு கொல்லாம போய் கேட்டேன். என்ன கேட்டேன்? 2 ரூபா சில்லற காசு கொடுப்பா, கணேஷ் போய் அவங்க காசு போயா இருக்கு அப்ப நீ நினைக்கலாம். அது இல்ல ப்ரோ. எங்க அப்பாட்ட போய் கேட்டேன். அப்பா எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கப்பா. வயசான காலத்துல உங்களுக்கு தண்ணி கிண்ணி
எரிச்சு கூட்டம் இல்லாத எரிச்ச மதுரோட பேசிக்கிட்டு பேசாம இருந்தா நல்லது. முது முக்காட்டுக்கு போறாரு. இங்க வர சொன்னா என்னடா இப்படி சீரியல் பாக்குற மாதிரி ஆகி போச்சு. நாடா உலகம் நான் என்னடா இனிமேல் வரும்போது நம்மளே 4 கண்டனர்ல ஆளை ஏற்றிட்டு வந்துடுறோம். சொல்ல விடு, சொல்ல தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ வேணா பேசுவே, நான் உனக்கு வரேன். அப்ப எங்க அப்பாட்ட சொன்னேன், வயசான காலத்துல உங்களை பாக்குறதுக்கு ஒரு பொண்ணு வேணும், எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். ஆனா எங்க அப்பா எனக்கு ஒரு அழகு தேவதையை பார்த்துருக்கும்னு என்கிட்ட சொன்னார். ஆனா அது முகர கட்டையை நான் பார்த்ததே கிடையாது. அது பேர் என்னப்பான்னு சொன்ன கேட்டேன். எங்க அப்பா சொன்னாரு தூம்புன்னு சொன்னார். என்னது? எங்காவது வேற மாதிரி கொடுத்தது. தூம்பு தூம்பு என்ன ட்ரை பண்றியா? என் காதலை நான் பார்க்க வேண்டும். கண்ணே தும்பு அவங்கதான சிரிக்க, நீ என்ன ஏட சிரிக்க முடியாது. பேட் பாய் கால் மேல எக்கு போடுது. மாரியாத்தா கருப்பு கலிச்சேரி காளிமணி ஐயா என் பொண்டாட்டி. அண்ணே இருடா, டைலாக் பேசுறா, நீ பேசுறாங்க. என் பொண்டாட்டி அழகுல எல்லாம் அந்த அழகு தேவதையை நான் பார்க்கணும். இங்க இருந்து திருச்செந்தூருக்கு நடந்து போறேன். ஐயா குத்துறேன், என்ன வேணா குத்துறேன். என் பொண்டாட்டி எல்லாரும் என் பொண்டாட்டிக்கு கோயில் கட்டணும்னு சொல்லுவாங்க. நான் 2 ஏக்கர்ல கப்பிசே கட்டுவேன். ஆண்டவா முகத்தை பாக்குறேன். கண்ணுல கவுமு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னடா மதுரை முகத்துல மசூர் குளம் மண்டி அண்ணன் பின்னாடி திருப்பி நிக்கிறாரு. அங்கே பெக்கத்துல பேக் டயர்ல ஏற பார்த்தேன்னா ஃப்ரண்ட் டயரை பாக்குறேன். அண்ணே இப்படி பொசுக்குன்னு பார்க்க கூடாதுன்னு அண்ணிய ரொமான்ஸா பாக்கணும்னே. பொசுக்கிறது பார்க்காம ஆற வச்சு பார்க்கவா? அப்படி பார்க்க கூடாதுண்ணே. இந்த கண்ணை மூடிக்கிட்டு நீ கிள்ளி விட்டுட்டு போயிருவேன். இல்லண்ணே, ரொமான்ஸா லவ் பண்ற மாதிரி பார்க்கணும்னே. அப்பதானே அண்ணி சீக்கிரமா மடிய. கையே இவ்வளவு சாஃப்டா இருக்கு. இவ்வளவு சாஃப்டா எப்படி இருக்கும்? அண்ணே நீ கண்ணை மூடிட்டு பாருங்க. அண்ணிய பண்ண போய் பாருங்க. விட்டு தள்ள ஆசமா பாருங்க 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 சொல்லா. அம்மா நான் அது உட்கார்ந்து இருக்கு பாருங்க. சப்பாத்திக்கு மாவு வரையும் போல. அதான் உனக்கு ஈவரக்குமே இல்லையா? அம்மா இதை எவன்டா தூங்குன்னு வச்சேன். அதுக்கு தம்பி அண்டை காலை கூட நீ வச்சுக்க, இதை கட்டிக்கடா. தம்பி பேக்கல சுகர் மாத்திரை பிரஷர் மாத்திரை இருக்கு, இருந்து வரா போயிட்டு வருங்க. பரவாயில்ல, எந்த காட்டு முண்டையே தெரியலடா. ஐயோ இத பார்த்தாலே 8 வருஷத்துக்கு பொம்பளை நினைப்பு எவனுக்கு வராதா? அண்ணி ரொம்ப அழகா இருக்காங்க. நெருப்பு குஞ்சு நான் தன்னால தொடர்ந்து நிக்கிறேன். அண்ணி நுந்தி தூங்கு. அது மண்டைய பாரு, பாதி பேக திரி கீழே ஓட்டுறது மாதிரி. வேற மசுரே கிடைக்கலையா? எவன் குடிய கறிக்க ஒரு ரெட் லைட் போட்டுலாம் வச்சிருக்க. தும்பு
பத்தியா கட்டிக்கிறத கால அத்துக்கிச்சு செல்ல தாயி ரொம்ப தாக போறாடி இருடா கண்ணே மைக்க ஆஃப் பண்ணி வச்சுட்டு பேச ஒரே கீரை முண்டை மைக்கு ஆஃப் பண்ணா நம்மளுக்கு நான் அவங்க ஆஃப் பண்ணிருக்காங்க ஏன் சீக்கா போங்க நீங்க 6 பேர் இருக்குதே நினைக்கவே மாட்டீங்க 6 மாட்டு கூட ஒரு அளவு தொடர்பு இருக்காங்க அவங்க காலையில பெட்ரோல் ஊற்றி கொடுத்தேன் தம்பி அது சொல்லுது பாரு. அந்த ஒரு அக்கா விழுந்துருச்சு பாவம் அக்கா நீனா வீட்டுக்கு போறது நல்லது இல்லைன்னா நீ கண்ணாடியை பார்த்துக்கிட்டு தலையில அடிச்சுட்டு நம்ம முகம் பரவாயில்லையா ஐயா அந்த டீ வைக்கிற ஐயா நீங்களும் எடுத்து அள்ளிட்டு போயிருங்க இருள் அடிச்சிடாம என்ன சொல்லுங்க மாவே வாழ்கின்ற மனசேதனா சாக்கெட்டுக்குள்ள என்னத்தை தின்றாங்க கிரு கீழ் அப்படிலாம் ஞாபகமா பேசி வர்றது அன்னைக்கு பார்த்தா அப்புறம் அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி இருக்குண்டா சொல்லியிருக்கேன் அன்னைக்கு மட்டும் அந்த துணியில வச்சு இப்படி மாதிரி எதுவும் இருக்குண்டா இல்ல நான் மெதுமெதுப்பா பக்காடி லெமன் ஒரு ஆப்பம் போட்டேன் அவனுக்கு தெரியல நான் கொஞ்சம் ஒரு நேரத்துக்கு ஒரு பேசி பேசுறேன் அவனோட சீட்டு வருவேன் எனக்கு போட்ட எல்லுன்னு வருதுங்கப்பா அவங்க சேலையும் ரொம்ப இதுதான் போட்டுருக்க ரொம்ப நினைக்காத 370 புடிச்சிட்டு தெருவில் விட்டுட்டு போயிடாப்பா வயிறு மேல ரொம்ப போய் அதுவும் வாங்கிக்கலாம் நேற்று என்னமோ எக்ஸ்ரே எடுத்தியாம என்ன சொன்னாங்க டாக்டர் 4 மாதம் நான் இந்த வேலையை பார்த்தது எச்சக்கால நாய் யாருன்னா தும்பு இந்த கட்சத்துல நான் தான் வாட்ஸ்அப் பண்ணேன் தும்பு 4 மாசங்களா மணி நான் அப்பா போறேங்க கங்க்ராச்சுலேஷன் அதுக்கு ஏன் நீ ஒப்பாரி வச்சு அழுகிட்டு அண்ணே என்னப்பா உனக்கு குழந்தை பிறந்துச்சுனால கிழக்கு போயிட்டு வருங்க திருடு போறா நீயே யானை மாதிரி முட்டமா புரிஞ்சுட்ட கண்ணே ஏன் தங்கமே சும்மா சும்மாவே நீ பண்ண வேலை இப்ப நான் அப்படியே அப்பயும் மயக்கமா கஞ்சி குடிக்க முடியல தண்ணி குடிக்க முடியல மோட்டத்தை குடி 2 ஐயா இது மூஞ்சிய பாருங்க கண்டகர்வ பாம்பு மாதிரியே பல்லு அது நான் உன்னையோட ஒரு சுமாரான பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிட்டேன் தும்பு அது வேற பாக்குறியா காம்பு காம்பு யாரு வாயோடு என்ன உனக்கு முன்னாடி ஒரு கண்டனர்ல நான் சவாரி செஞ்சேன்னு சொன்னேன் நீ டாடாசி சரி ஆனா நீ ஒரு ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் இல்லைன்னு ஒரு பவரான ஸ்டேரிங்க போச்சேன் உங்க அக்கா பாக்குறியா உன் தக்காளிப்பிய யாரு என்னடி மாமா என்ன ஜாக்கெட்ல பூரா விபூதி கக்குனது மாதிரி என்னென்னமோ போட்டு என் தங்கச்சியை கூப்பிட்டாக்க தீருவேன் தங்கச்சி தங்கச்சி வரும் ஒழுக்கமா இருக்கான் அவனி
அதுக்கு மேல வந்து 80 எப்படியே கட்டுறது. என்ன அப்படி சொல்றீங்க பிள்ளைய? என்ன ஏன் முகமெல்லாம் இப்படி சோர்ந்து இருக்கு? என்ன விஷயம்? நம்ம இடத்துக்கு கோட்டர் பாட்டில் பிறக்க ஒம்பளம் வந்து என்னது? இல்ல நம்ம குளத்தை காக்க ஒரு ஒம்பளம் வந்து. குளத்தை காக்கவா? குளத்தை காக்க அம்மா இருக்காங்க, நாமளா பிள்ளைங்க நாமளா இருக்கோம். இன்னொரு பெண் எதுக்கு? அவளை அழகி எப்படியே அண்ணே டச் பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க? டாக்டர் எக்ஸ்ரேல சொன்னாமா பேபி ஃபார்ம் ஆயிருக்கும். பேபி என்ன சொல்றீங்க? ஆனா இப்படி ஒரு அழகான பிள்ளை பக்கத்துல இருக்கா, இவன் தான் உங்களை கட்டி கொடுத்து நான் ரொம்ப கனால பார்க்கலாம் ஆசைப்படுறேன். நீங்க இன்னொரு பிள்ளைய போய் இப்படி என்னடி நீ இல்லையா? என்ன அப்படின்னா கர்ப்பமாய் தொலைச்சிச்சு. அடே ஊருக்குள்ள எல்லாம் தெரியுமா? அப்பாக்கு தெரியுமா? வீடியோவே எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் போய் நம்பி தலைவ பிள்ளைங்கன்னா நானும் தெரிஞ்ச பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்ன கலரு? அதே இருப்பாங்களே. ஐயோ உங்களை நீங்க வயசு பிள்ளை தப்பு பண்ணிட்டீங்க. இதான் அண்ணன் விட்ட முடியுமா? நல்ல பிள்ளை அந்த பிள்ளைய கல்யாணம் பேசுறோம். ஒரு பிரச்சனை நீ சின்ன அண்ணனை கட்டிக்க. இந்த பிள்ளை கட்டிக்கிறியா? ஒன்னு எடுத்தா ஒன்னு இலவசம் மாதிரி. அதனால அது என்ன முன்னாடி இதெல்லாம் அஞ்சலா வச்சுங்க. எனக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி பாட்டி எக்கச்சக்கமாகி போச்சு கண்ணகி. பள்ளிக்கூடம் போகாத பள்ள பற்றி போடாத குத்தமக்கு ஆகி போச்சு. இத குத்த பொண்ணு சொன்னா அந்த பிள்ளைய காட்டுங்க. என்ன அப்படி சிரிக்கிறீங்க? அந்த பிள்ளைய பாக்கணும். அழகா இருப்பீங்க இருப்பாங்கன்னு சொல்றீங்க. அந்த பிள்ளைய பாக்கணும் எனக்கு ஆசை. இடத்தான் எனக்கு மதனி இல்லையா? காட்டுங்கண்ணே. நேரம் இரவு 2:30. இதுவரையில உங்க நாடகத்தை கண்டுகளித்து சோழி முடிச்சு அதான் உடனே அண்ணாலாம் நிமிக்க முடியல. நீ 2 டன் இருக்கா? நல்லா என்னண்ணே இது? ஆனா இது என்ன? இதாம திண்டுக்கல் கலாச்சாரம் கர்மம். ஓ டேஸ்ட் என்னடா இவ்வளவு மட்டமா இருக்கு? நண்டியை போட்டு லெக் பீஸ் பதிலா கிடைச்சிட்டேன். சைடிஸ் எதுவும் கிடைக்கல. இதை தொட்டேன். இது என்ன இப்படி ஒரு பக்கம் தொடர்ந்து? ஓ மை காட். அத்தா அது எந்த கல்லு எந்த மண்ணள்ளி போட்டு வந்துச்சோ? ஐயோ அண்ணே, நாத்தாகத்தனே பாத்தியாங்க எப்படி நாத்தான அவளுக்கு? எப்படி நாத்தான கேக்குறேன்? அத்தா அது கால பார்த்தா கருவிசுக்கார கரையாச்சிட்டு போய் 7 மாசம் ஆகி கரைஞ்சது மாதிரி கிடக்கும். தம்பிய என்ன பாட்டு பண்ணாரு? என்ன பாட்டு பண்ணாரு? மடலான தொடை இருக்க மற்ற ஒன்றாது ஐயோ அண்ணா என்ன மச்ச எதிர மாத்த? நீ மச்ச கலர்ல இந்த பிள்ளையா இருக்கு. அப்புறம் மச்ச எதிர போய் பார்த்தேன். எதிர பார்த்துறாங்க என் கால. ஐயோ என் கையில ஒருத்தலா இல்ல என் மண்டையில ஒருத்தலா? அண்ணே என்னண்ணே அண்ணி காலு கருவா கட்ட மாதிரியே இருக்கு. என்னனே இப்படி ஆயி போச்சு? இந்த பிள்ளைக்கு ஒரு புள்ள பிறந்தா எப்படி இருக்கும்? நக்கின மாதிரி இருக்கும். போமா கட்டிக்கிறாங்க. அது பிள்ளை பிறந்தா நான் லோடரை வச்சு அடிச்சு கொண்டுருவேன். குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் தாங்க நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அதை எரிக்காம அந்த பெட்டிக்கார சரி தவறு நடந்து போச்சு.
இந்த தவறுக்கு எல்லாத்துக்கும் அப்பாட்ட போய் விவரம் கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஆமா. என்ன பண்ணலான்னு அந்த முகம் சோர்ந்து போயிட்டு என்ன தந்தாலும் குடும்ப குத்து வரைக்கும் அந்த பிள்ளை வயிற்றுல வளருது. அவ்வளவுலாம் தகட்டு போட்டுன்னா ஒண்ணும் உங்க வீட்டுல இருக்கலாம். ஐயா மாத்தி பண்ணு. சரி விடுங்க விடுங்க. என்ன தந்தாலும் தப்பு நடந்து போச்சு. எங்க அண்ணன் நீங்க மதனி நான் உங்களுக்கு நாத்தனா என்ன தந்தாலும் அப்பாட்ட சொல்லி உங்களுக்கு முறைப்படி கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம். கல்யாணம் நாம பண்ணிட்டோம் முதல்லயே. என்ன பண்ணீங்க? ஒளிமயமான எரி அண்ணா பரவாயில்ல விரட்டுவோமா? என்ன என்ன கண்ணி பண்ணி என்ன பொம்பளை சரி பொம்பளை சரி ஆடை சரி உடைகள் சரி உங்க லிப்பு சரி மூக்கு சரி எந்த பொம்பளைக்காதுங்கவா எந்த பொம்பளைக்காது நெஞ்சு முடியும் நெஞ்சு முடியும் உங்க அண்ணன் என்னங்க சொல்லுங்க மணி. உங்க அண்ணன் இன்னைக்கு என் நெஞ்சு முடிய பார்த்தாரு. அலலோ 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 ஆத்தி அன்னைக்கு பேய் பிடிச்சிருச்சு. என்ன மாத்தாவிட்டு ஆள வைக்குமா நாங்க ஆளவன் போனா ஏத்தா உனக்கே பொம்பளையான்றது கொஞ்சம் நினைச்சு பாரு. எல்லாமே எனக்கு சந்தேகமாவே தோணுது. ஆனா ஆண்டவே உனக்கு நல்லதுல கொடுத்து உங்க அப்பையா ஆத்தா உனக்கு நல்லதுமா பத்திருக்கா இப்படி நீ பொம்பளையா பிறந்தா உன்னை எவனாவது ஊர்ல வள்ளி கூப்பிடா ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? இந்த மதுரை எங்கனத்தை இருந்தாலே ஐயோ எல்லாமே ஒட்டானே. நீங்க இருந்துருவாங்கத்தான் அத்தனையும் அம்முட்டுமா அம்முட்டுமா நீ ஒண்ணும் கேட்க வேணாம் ஏனே? எனக்கு பரவலன்னு வருதா எனக்கு படபடன்னு வருதுனே. இது ஜாக்கெட்ட கவனிச்சு வேற வந்துருச்சா ஐயோ நந்திராஜ குடும்பம் அவன் நம்ம வீட்டுல கலக்குள்ள மருத்துவமனைக்கு போற மாதிரி ஆயிரம் போல இருக்கு. இப்படி கூட பண்ண ஒரு புறம் ஆளுக்கு ஒரு புறம் மாத்து முருகத்தை பரவிட்டோம். ஆமா. பெரிய விளைச்சாரு தவ முனிவர்கள் வருவாங்கன்னு அப்பா சொன்னாரு. அப்படி யாரும் இங்க வரப்போறா? நித்யானந்தா வர்றோம்னு சொன்னாரு. அவர் இப்ப வர்றது போறியம்மா? அவர் இல்ல அம்மா இது வேலிமலை சாரணம் கடும் கொண்ட முனிவர்கள் சண்டை போடுவதற்காக வருவார்கள். ஆனா வரக்கூடிய முனிவர் ஏற்கனவே சண்டை போட்டு தகர் வச்சுட்டு வர்றாங்க. அக்கல்ல கட்டி வந்தாலும் சரி இப்படி நீ சொல்ல போற மக்கள்